இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்ன விடயங்கள் என்றால், நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே நல்ல பல விடயங்கள் நடந்தது. அதேபோல இன்றைய தினமும் யாழ்ப்பாணத்திலே நல்ல பல விடயங்கள் நடக்க காத்திருக்கு. அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் கதைக்க காத்திருக்கிறோம். குறிப்பாக 35 வருடங்களுக்கு பின்னர் பலாலி வீதி நேற்று முழுமையாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் தேர்தல் பிரச்சாரங்களிலே இந்த வீதிகள் விடுவிப்பு, குறிப்பாக இந்த பலாலி வீதி விடுவிப்பு என்பது தொடர்பாக தெரிவித்துக் கொண்டார்கள். நீண்ட நாட்களாக அவர்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களுக்கு மேலாகவும் இந்த வீதி விடுவிக்கப்படவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே, உள்ளூராட்சி தேர்தல் அண்மித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இந்த வீதி திறந்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதற்கு வீதி திறந்து விடப்பட்டாலும் பல்வேறு வரைமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மாத்திரமே வீதியால் பயணிக்க முடியும். வாகனத்தை நிறுத்துவதற்கோ அல்லது பயண நேரத்தில் புகைப்படம் காணொலி எடுப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொழுது இடையிலே நாங்கள் வாகனத்தை நிறுத்த முடியாது, இடையிலே வாகனத்தை திருப்பி கொண்டு செல்ல முடியாது, இந்த யூட்டர்ன் அடிக்க முடியும், இப்படியான விடயங்கள் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கும். அதே போலதான் இந்த வீதியிலுமே வந்து நாங்கள் வாகனத்தை இடையிலே நிறுத்துவதோ அல்லது இடையிலே திருப்பி கொண்டு வருவதோ இவ்வாறான விடயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே போல் புகைப்படங்கள் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, இந்த காணொலிகள் புகைப்படங்கள் என்பவற்றை எடுத்துக்கொள்வது என்பதும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. 40 கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே அதற்கூடாக பயணிக்க முடியும் என்ற வேக கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல சாரதி அனுமதி பத்திரம், ஏனைய வாகன உறுதிப்படுத்தும் அனுமதி பத்திரங்களை சாரதிகள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். அது இல்லாத படத்திலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாத்திரமன்றி மேலே கூறப்படக்கூடிய ஏனைய அந்த விடயங்கள் சட்டங்களுக்கும் அமைவாக நீங்கள் செயற்பட வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதாகைகளும் நேற்றைய தினம் தமிழில் எழுதப்பட்டு அந்த வீதியிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பக்க விடயமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் 1990ஆம் ஆண்டு மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீதி யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களாக மக்கள் போராடியும் 15 வருடங்களுக்கு பிறகு மொத்தமாக 35 வருடங்களுக்கு பிறகு அந்த வீதி நேற்றைய தினம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதே போல வீதி திறந்ததை கொண்டாடும் விதமாக அந்த வீதியிலே நேற்று பொங்கல் பொங்கி கூட அந்த பிரதேசவாசிகள் கொண்டாடினார்கள். அதே போல நேற்றைய தினம் இந்த வலிவடக்கு பகுதிகளிலே அச்சுவேலி நவக்கிரி சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான 2 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. அதே போல அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய 8 பரப்பு காணியும் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டது. இவ்வாறான விடயங்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் 50 வருடங்களுக்கு பிறகு மாவை கந்தனுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை ஒரு ஆன்மீக பூமியாக இன்றைய தினம் மாற்றிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அபிஷேக கந்தன், அன்னதான கந்தன் என்று சென்னதி கந்தனை கூறும் பொழுது, அலங்கார கந்தன் நல்லூர், அதே போல கற்பூர கந்தன், கதிராம கந்தன் என்று கூறும் பொழுது, அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்த சுவாமியார் இருந்து வந்திருக்கிறார். 50 வருடங்களாக கும்பாபிஷேகமே நடைபெறாமல் இருக்கக்கூடிய ஆலயம் 50 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் இலங்கையிலேயே முதலாவதாக வெள்ளி கொடிமரத்துடன் அந்த ஆலயம் இன்றைய தினம் கும்பாபிஷேகம் காண இருக்கிறது. எனவே முருகப்பெருமானுடைய ஆசி 250 வருடங்கள் 2300 வருடங்கள் பழமை வாய்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய முருகப்பெருமானுடைய ஆசி இனி எங்களுடைய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கொண்டு பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல புகழ்பூத்த ஞானிகள், அதே போல இந்த ஆன்மீக பேச்சாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், பல மடாலயங்களுடைய பிரதானிகளான பலரும் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களுடைய மக்களும் இன்றைக்கு அந்த இடங்களிலே அலைமோதி கொண்டிருப்பார்கள். எனவே எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருளாட்சிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அதே போல இன்றைய தினம் பிரதமர் ஹரணி அவர்களும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துடைய மகா கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காகவும் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுவதற்காகவும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார். அதே போல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் விரைவிலே யாழ்ப்பாணத்துக்கு உள்ளூராட்சி பிரதேச சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஏப்ரல் 17ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகிறார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. எனவே இனி உள்ளூராட்சி தேர்தல் அலைகள் ஆரம்பிக்கப்பட போவதால் இவ்வாறான நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்பார்த்திருந்த பல விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார், இந்த பிள்ளையானுக்கு 2010ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலோடு நேரடியாக தொடர்பு இருக்கிறது என்பதை பகிரங்கமாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கடத்தல் விவகாரங்கள், கொலை கொள்ளை விடயங்கள், இந்த கப்பங்கூடுதல், ஆட்களை வைத்து மனிதர்களை கடத்தல் போன்ற விடயங்களிலே கடந்த வாரத்திலே பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே நேரம் நேற்று அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக கூறியிருப்பதும் வியந்து பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறலாம். அதே போல நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளரும் இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரிய மண்டைதீவிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் முறை அமைப்பதற்கான கள விஜயத்தை நேற்றைய தினம் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இணைந்து மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அண்மையில் கூட பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வரும்பொழுதும் சனத் ஜெயசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு இந்தியா உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்திய பிரதானிகளுடன் சந்திக்கும் போது விளையாட்டுத்துறை அமைச்சரும் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்த நிலையிலே மண்டைதீவிலே ஏற்கனவே விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை சென்று நேற்றைய தினம் கள ஆய்வு செய்து அவற்றை பரிசீலித்திருக்கிறார்கள் என்பது யாழ்ப்பாணத்திலே சர்வதேச விளையாட்டு மைதானம் வருவது என்பது இங்கு இருக்கக்கூடிய வீரர்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவதற்கு ஒரு வழிமுறையாகவும் இங்கு இருக்கக்கூடிய பலருக்கு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறாகவும் அல்லது உள்ளூர் வியாபாரிகளுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சொல்லுங்கள் கார்த்திகேயன்.
நிச்சயமாகத்தான் ஹரிஹரன். நிறைய விஷயங்களை ஹரிஹரன் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி. நாங்கள் சில விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, இந்த உதயன் பத்திரிகையில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து மாதிரி தான், வீதி திறக்கப்படும் முன்னே எலெக்ஷன் வரும் பின்னே என்ற மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாலும் வடக்கு கிழக்கு மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியும் அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்தால் போதும், அவர்களுடைய ஆட்சி மீது ஒரு பலத்த நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி நாங்களும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னும் ஒவ்வொரு வீதிகள் திறக்கப்படுறதையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களை எங்களுடைய பிரதேசங்கள்ல முன்னெடுக்கப்படுறதையும் பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்ப இப்படி இருந்தால் மாதம் ஒரு எலெக்ஷன் வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் என்ற மாதிரி தான் பலருடைய எண்ணங்கள் இருக்க போகிறது. இப்ப இப்படி இருக்கைக்குள்ள பல கட்டுப்பாடுகள் நிறைந்ததாகத்தான் அந்த பாதைகள் இருக்கும். இப்ப நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பாதை திறந்துட்டுது அப்படின்றதுக்காக நாங்களும் சந்தோஷத்துல அந்த இடங்களை பார்க்க போவோம். ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்களும் அந்த இடங்களை பார்வையிட்டு திரும்பி வந்தீர்கள் என்றால் நல்லம் அப்படி என்பதை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பல விஷயங்கள்ல முதலாவது இந்த அமெரிக்காவினுடைய வரி தற்காலிகமாக பல நாடுகளுக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 90 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சீனா என்ற நாட்டை தவிர, அதுவும் நேற்று நாங்கள் 104% வரி என்று பார்த்திருந்த வேளையில் இன்றைக்கு 125% அந்த வரி உயர்வடைந்திருக்கிறது. அதிலும் அந்த நாட்டை தவிர மற்ற ஏனைய அனைத்து நாடுகளுக்கும் 90 நாட்களுக்கு தற்காலிகமாக இந்த வரி தொடர்பான விடயங்கள், அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட அந்த கொள்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் இன்றைய பத்திரிகைகளூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் அப்படி என்பது மீண்டும் ஒரு முறை ஆட்டம் காணுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய அரசியல் கட்சிகளுக்கான லாபங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் பிரச்சாரங்களிலும் போது அந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும், இந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி என்று பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். உலக நாடுகளிலேயே ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய சுய லாபத்திற்காக VAT டேக்ஸ் அப்படி என்று ஒரு நாட்டிற்கு அதிக வரி வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வரி வருமான வீதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படியான சிறப்புமிக்க வரலாறுகள் எல்லாம் எங்களுடைய நாடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. பொதுவாக ஒரு தனிநபர் வருமான வரியை காட்டிலும் இந்த வரி வருமானம் வட் வரி அப்படின்றத நாங்கள் கட்டாயம் அது நாங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் செலுத்தியே ஆகணும். ஆனால் எங்களுடைய கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பார்த்த ஒரு செய்தி கூட, அதிகபட்சமான வரி வருமானம் செலுத்தாமல் நாட்டில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்ப குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னால், இந்த வட் வருமானம் வரி என்பது நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது. நாங்கள் கூடுதலாக செலவழிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் எங்களுக்கு திருப்பி தர வேண்டியது. பின்ன விளக்கங்கள் எல்லாம் பெரியது. நாங்கள் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான். அப்ப இதுகளை செலுத்தாமலும் பலர் இருக்கிறார்கள். தனிநபர் வருமான வரி செலுத்தாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். சொத்துக்கள், தங்களுக்குரிய உடைமைகள், ப்ராப்பர்ட்டிஸை மறைச்சு அதிலிருந்து வருமானங்களை ஈட்டுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதையும் விட இந்த ஒரு நிலத்தினுடையதோ அல்லது ஒரு வீட்டினுடைய பெறுமதியை குறைவாக மதிப்பிட்டு நிலங்கள், வீடுகளை கொள்வனவு செய்பவர்கள், விற்பனை செய்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப நாட்டில் எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்குதான். இப்ப நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்க விஷயமா இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் நாட்டில் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் இந்த பத்திரிகைகள் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வேலை இல்லா பட்டதாரிகளை வைத்து இந்த அரசியல்வாதிகள் பிரச்சாரங்கள் மேற்பதன் மூலம் எதிர்காலத்தில் வெளிவரக்கூடிய பட்டதாரிகள் தொடர்பான எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்களுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் செய்த பிள்ளைதான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மந்த நிலைக்கு காரணமாக இருக்கிறது அப்படி என்பதும் நாங்கள் எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம்தான். பொதுவாக நாடு என்பது இந்த மாதிரியான ஒரு போக்கில் தான் இருக்குது ஹரிஹரன். நிச்சயமா. அதே போல இந்த வருடப்பிறப்புக்கு அடுத்த நாள் விடுமுறை தினம் எல்லாரும் இப்போ வேலைக்கு செல்றது எல்லாருமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். அரசாங்க தகவல் திணைக்களம் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறது. 15ஆம் தேதி விடுமுறை என்று இதுவரை அரசாங்கம் அறிவிக்கப்படவில்லை. அதற்கான எந்த முடிவுகளும் இதுவரை அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை. போலியான தகவல் பரப்பப்படுகிறது. இதுவரை 15ஆம் தேதி விடுமுறை என்று அறிவித்தல் வழங்கப்படவில்லை. அவ்வாறு விடுமுறை என்ன நாங்கள் சட்ட ரீதியாக அவற்றை அறிவிப்போம் என்றும் கூறுகிறார். எனவே இதுவரைக்கும் 15ஆம் தேதி விடுமுறை தினம் என அறிவிக்கப்படவில்லை. எனவே அரசு ஊழியர்கள், ஏனைய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தவறாக கற்பனைகளை வளர்த்து கொள்ளாமல் 15ஆம் தேதி வேலை நாளன்றே இருப்போம். அரசாங்கம் அறிவித்தால் அவற்றை போனஸாக நாங்கள் புத்தாண்டு போனஸாக எடுத்துக்கொள்வோம் என்பதையும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி ஜேவிபியின் ரோகண விஜயவீரவை போல் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் துரோகி அல்ல என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக
ஜேவிபியினர் வந்து பல்கலைக்கழகங்களை எரித்திருக்கிறார்கள், நூலகங்களை எரித்திருக்கிறார்கள், பாடசாலைகளை கொள்ளையிட்டிருக்கிறார்கள், பாடசாலைகளை அழித்திருக்கிறார்கள், கலவரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கலவரமே வாழ்க்கையாக கொண்டு செயற்படுவர்கள் தான் ஜேவிபியினர். விடுதலை புலிகள் அவ்வாறு செயற்படவில்லை. விடுதலை புலிகள் இராணுவத்தோடு மாத்திரம்தான் மோதினார்கள், சிங்கள மக்களோடு கூட மோதவில்லை. அவர்கள் பல்கலைக்கழகங்களை எரிக்கவில்லை, பாடசாலைகளை எரிக்கவில்லை, நூலகங்களை எரிக்கவில்லை, கல்விக் கொள்கைகளில் மிக திடமாக இருந்தார்கள். வன்னிப்பெரு நிலப்பரப்பிலே கல்வியையும் சிறப்பாக வளர்த்தார்கள் என்று ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கக்கூடியது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை உணர்த்தக்கூடிய என்னதான் காலம் சென்றாலும் உண்மைகள் ஒரு கட்டத்திலே வெளிவரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு தான் இவ்வாறான உண்மைகளும் கசிந்து கொண்டிருக்கு. அதே போல இலங்கையில் மீண்டும் சிக்கன் குனியா பரவல் தீவிரமடைந்திருக்கு என்று சுகாதார திணைக்களமும் தெரிவித்திருக்கார்கள். பொதுமக்களுக்கு சுகாதார பிரிவில் இது ஒரு எச்சரிக்கை என்றால் குறிப்பாக 190 சிக்கன் குனியா நோயாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டார்கள். அவற்றிலும் அதிகமானோர் வந்து இந்த கொழும்பு மாவட்டத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே சிக்கன் குனியா என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம், டெங்கை தாண்டிய ஒரு ஆபத்தாக இருக்கும். எனவே அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். எனவே பாதுகாப்பாக இருக்கவும், சிறிதாக அறிகுறிகள் தென்பட்டாலும் உடனடியாக பிரதேச வைத்தியரையோ அல்லது மருத்துவமனையை நாடி உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே சிக்கன் குனியா தொடர்பான விடயங்களிலும் எங்களுடைய மக்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வடக்கு ஆளுநர் வடமாகாணத்தில் நடப்பது வனவள பாதுகாப்பு அல்ல, திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்பு. கூகுள் மேப்பை பார்த்து நிலத்தை ஆக்கிரமித்தது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், அவற்றை மீள கையளியுங்கள் என்று கூறுகிறார். தொடர்ச்சியாக இந்த வனவள திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக ஆளுநர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயற்பாடுதான் வடமாநிலத்துடைய அபிவிருத்திக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கிறது. எனவே வனவள திணைக்களம் உங்களுடைய வேலைகளை மாத்திரம் சரியாக பாருங்கள், தேவையற்ற விடயங்களில் தலையிடாதீர்கள், உங்களுடைய வேலைகளை மாத்திரம் சரியாக பார்த்து கொண்டாலே போதும் என்று தொடர்ச்சியாக வடக்கு ஆளுநர் இந்த வனவள திணைக்களத்தின் செயற்பாடுகளை விமர்சித்து வருவது உண்மையிலேயே இந்த வனவள திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் எங்களுடைய வடமாநிலத்துடைய அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கிறது என்பது போல இருக்கிறது. அதே போல அதை தாண்டி பல்வேறு விடயங்கள் இன்றைய தினத்திலே பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த பாதை விடுவிப்பாக இருக்கிற நீண்ட காலமாக வலிவடக்கு மக்களுடைய போராட்டத்திற்கு நேற்றைய தினம் பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காங்கேசன்துறைக்கு வந்து சுற்றி அந்த பலாலி வடக்குக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு நேற்றைய தினம் இந்த பாதை திறந்து விட்டிருப்பது இலகுவாக அவர்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே திறந்து விடப்பட்டிருந்தாலும் பல விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு எதிராக நேற்று முன்னாள் பாராளுமன்ற சுமந்திரன் கூட இவை வந்து சட்டவிரோதமானவை, விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை, யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்ற ரீதியிலே ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கக்கூடியார். பலாலி வீதியை பயன்படுத்த சட்டவிரோத கட்டுப்பாடுகள், அதிகாரம் கொடுத்தது யார், சுமந்திரன் கேள்வி என்ற செய்தி கூட பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை தாண்டி பல்வேறு விடயங்கள், பல்வேறு இடங்களிலே காணி விடுவிப்புகள் இருக்கிறது. பிரதமருடைய யாழ் வருகை பற்றிய விடயங்களை புரிந்தோம். ஜனாதிபதியினுடைய யாழ் வருகை தொடர்பான விடயங்கள் இருக்கிறது. அதே போல எங்களுடைய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் தொடர்பான விடயங்களையும் இவ்வாறான விடயங்களால் இன்றைக்கு பத்திரிகைகளிலே முதன்மைப்படுத்தப்பட்ட விடயங்களாக இருக்குது. அவற்றை உங்களோடு நாங்களும் பயந்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.